ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி வெட்னஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 450 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து 450 500 பாயிண்ட்ஸ்க்கே வந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் போயிருந்தாங்க. போயிட்டு முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸில் வந்து ரவுண்டாக முடிஞ்சிருக்காங்க. நேற்று மார்க்கெட் வந்து லீவ் ஹாலிடே. ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் ஸோ இந்த இடத்துல ஒரு 100 பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருந்தோம். ஒரு 150, அதுக்கப்புறம் வந்து 250, 350, 450 வரைக்கும் வேற கொடுத்துருந்தோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த கேப்புக்குள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. பட் இதையும் பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் வந்து மேலே போகலாம். பட் லாங் டேர்ம்ல மார்க்கெட் மேலே வர்றதுக்கு வந்து 23,850 மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்குமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, மார்க்கெட் அவ்வளோ தூரம் போகல. பட் வந்து அன்னைய டேட் என்ன ரேலி கொடுக்கணுமோ அந்த ரேலி வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதே போல டவுன் சைடில் வரணும்னா இந்த க்ளோஸுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ டியூஸ்டே அன்னையோட க்ளோஸுக்கு கீழே, பட் அந்த க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் வரல. ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூ வேல்யூஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கும், நிஃப்டி என்ன லெவலில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 17 பாயிண்ட்ஸ் பக்கம் தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அந்த சினாரியோ காமிச்சிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ட்ரம்ப்போட நெகோசியேஷன்ஸ் வந்து ஈரான் கொடுத்தாங்க. ஈரான் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அவங்க அதுக்கு பதில் வேற ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்படின்னு போயிட்டே இருக்கு. பட் வந்து இப்போ யாருமே ஒத்துக்காத மாதிரி இருக்கு. கடைசியில் சினாரியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணலை. சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இன்னைய சினாரியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்க்கலாம். இன்னைய சினாரியோ ப்ளஸ் லாங் டேர்ம்லையும் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதையும் ஒரு கிளாஸ் பார்த்து போயிடும். இப்போ இருக்கிற சினாரியோ எப்படி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நம்ம சொன்னதான் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸில் இதுதான் லோ, இது லோவர் ஹை. திரும்பவும் மார்க்கெட் இப்படி வரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பிஃப் வச்சு நம்ம இவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 68%. ஓகேங்களா, 0.61%, அந்த 61%ல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்படி ரிவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இங்க இருந்து மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி ஒரு டார்கெட் லெவல் சொல்லியிருப்போம். அங்கே போகும் எங்க அப்படின்னா 21,800. இதுதான் லாங் டேர்ம்ல ஒரு மார்க்கெட் வந்து டவுன் கண்டினியூ ஆகுது, வாருமே வந்து இன்னும் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, 1 ஹவர் 1 டேலாம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகேங்களா, 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவா ஒரு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. இங்கிறதுலாம் அப்படியே போயிட்டே இருக்கேன். மார்க்கெட் இப்போ இப்படி ஸோ ஹையர் ஐ ஃபார்மேஷன் கொடுத்து 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். பட் என்னதான் இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேல இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, மேல 23,860 இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் எப்போ ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அப்பதான் நிஃப்டி வந்து மேல போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். மார்க்கெட் அப்ப எப்படி போகணும் அப்படின்னா இங்க இருக்க மார்க்கெட்டு இந்த இடம் வந்துட்டு சின்னதா ஒரு இடம் மட்டும் வரக்கூடாது, பிரேக் அவுட். சரியா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கான எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஐ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு டவுன் சைடு வரும். ஸோ ஒரு 50% 60% வந்துட்டு இங்கிருந்து திரும்பவும் மார்க்கெட் இப்படி திரும்புறப்ப மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இருக்கிற சினாரியோஸ் படி. ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு டேக்கு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் பாயிண்ட் 23,306.5 தான் டேவோட க்ளோஸ். ஓகே, 23,300க்கு மேல நிஃப்டி இருந்தாங்க.
அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஒரு 23,500 இந்த கன்சாலிடேஷன் நடந்திருக்கு இல்லைங்களா? இந்த கன்சாலிடேஷன் இதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக அடிக்கலாம். இதுக்கும் மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 23,500 up to 550 ஓகேங்களா? இந்த தூரத்துக்கு மேலே இருக்கும். இந்த லெவலுக்கும் மேலே இருக்கிற பட்சத்தில் இருக்க பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் இப்போ இந்த கேப்பும் ஃபில் ஆகிடும். அப்போ மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கே இருக்க ஆர்டருக்காக மார்க்கெட் இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். அதுதான் 23,850. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ரேலி கொடுத்துச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு அப்சைடில் வந்து போகலாம். அது வந்து 23,550க்கு மேலே மார்க்கெட் இருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். அதுக்கப்புறம் தான் இப்போ போகணும் சான்சஸ் இருக்கு. ஒருவேளை 23,300க்கு கீழே மார்க்கெட் இருக்க பட்சத்தில் $23,300 ஜோனுக்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன்ல வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலாக இந்த கேண்டிலோட 50% எங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேல வந்து எந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகும்னு சொல்லியிருந்தோமோ அந்த லெவலுக்கு 117 வரும். ஓகேங்களா? இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறப்போ இதோட அடுத்தடுத்த ஆர்டர் பிளாக் ஒரு லாங் டர்ம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய பிக் ரேலி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு வரலாம் 22,800. ஓகேங்களா? 800ஐயும் பிரேக் அவுட் கொடுக்கும்போது மார்க்கெட் இந்த இடம் 22,500 லாஸ்ட் டே வந்து மார்க்கெட் டவுனில் வந்திருந்தாங்களே ப்ரீவியஸ் அந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிடலாம். இந்த இடத்துல குரூஷியலாக பார்க்கலாம். டவுனில் வந்தால் மட்டும் வரல அப்படின்னா அப் சைடில் தான். ஓகே, அப்போது இனியோட க்ளோஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடா அப்படிங்கிறத மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 days வந்து ஹாலிடேஸ் இருக்குது. அதையும் பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடை வந்து டியூஸ்டே அன்னைக்கு லீவுன்னு நினைக்கிற மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆமாம், டியூஸ்டே அன்னைக்கு லீவு. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து 30 தான் இருக்கும், 31 இருக்காது. அதை மனசில் வச்சுட்டு அதனால இந்த வாரம் எக்ஸ்பைரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே இன்னைக்கு நாள் இல்லாமல் அடுத்த ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் இருக்கும். மண்டே அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால டிகேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து எடுத்துக்கோங்க மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ லீவ்னால மனசில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.